இப்ப எனக்கு புரியல, இந்த 3 கரண்டி மாவு எதுக்கு ஊத்துன? இதான் வந்து ஜிம் தோசை, குண்டா இருக்கு. ஜிம்முக்கு போனா மாதிரியா பல்கா இருப்பாங்க. இந்த ஜிம் தோசை எல்லாம் மரியாதையா நீ சாப்பிட்டுக்கோ, எனக்கு கொடுக்காத. நானே தோசை எல்லாம் ஏதோ சுகர் தோசை மாதிரி ஒல்லியா இருக்கும். நான் ஊத்துற தோசை பத்தியா? இங்க பாரு, நீ இந்த மாதிரி அநியாயம் பண்ணாதப்பா. எப்படிப்பா யாருப்பா சாப்பிடுவாது? எரும மாடு சாப்பிடுற மாதிரி ஊத்தி வச்சிருக்க. அப்படியே லைட்டா அப்படியே பாருங்களேன், 3 கரண்டி மாவு ஊத்திட்டு அதுக்கு சொட்டுறான் எண்ணெய். அந்த தோசை வாயில வைக்க முடியுமா? அப்படியே அவ்வளவுதான் ஊத்தணும். என்ன போட்டு சாப்பிட கூடாது. சரி ஓகே, அந்த தோசை சாப்பிட்டுக்கும், எனக்கு வேணாம். எனக்கு நானே நான் உனக்கு ஆசையா ஊத்தி கொடுத்தேன். இந்த மாதிரி எரும சாப்பிடுற மாதிரி ஊத்தி வச்சிருக்கேன். எப்படி நான் சாப்பிடுறது? எருமை சாப்பிடுறது தான் ஊத்தி வச்சிருக்கேன். மொத்திருவான் பாத்துக்கோ. நீ தான் எருமை, நான் இல்ல. அவங்க நீங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க, நான் எருமையா? சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவேன்? ஒண்ணுதான் அந்த அம்பானி பாவி 1/2 மணி நேரமா இங்க பாருங்க ஒரே ஒரு தோசை தான் ஊத்தி வச்சிருக்கான். எங்க அண்ணன், எங்க அண்ணன் டக்குனு ஒரு கவுண்டர் வருது. பர்த்டே நான் ஸ்டேட்டஸ் வச்சது இவனுக்கு வந்து பத்திக்கிட்டு. அண்ணன் தங்கச்சி கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் தான் அந்த பாசம் என்னன்னு தெரியும். இல்ல இல்ல அண்ணன் நீங்க பாருங்க, கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. இது சிங்கிளா பிறந்துட்டு இதுக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது. இல்ல உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் சிங்கிளா பிறந்ததே பெட்டர்னு எனக்கு தோணுது. பாருங்க மக்கள், எங்க அண்ணன் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் கிஃப்ட் வந்துச்சு அவனுக்கு போன வாரம். உடனே எனக்கு போன் பண்ணி எனக்கு போட்டு காட்டினேன், இது வாங்கட்டும், இது நல்லா இருக்கு சொல்லு. எங்க ஆபீஸ்ல எனக்கு வந்து ஒரு 6000 rupees ஒரு கூலிங் கிளாஸ் கிஃப்ட் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னான். அந்த மாதிரி என் மேல பாசம். எங்க அண்ணனுக்கு ஒரு சட்டை வாங்கினா கூட ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டு காட்டுவா, இது நல்லா இருக்கா இல்லையான்னு. அப்பேற்பட்ட என் அண்ணன் இவன் எப்படி நான் கலாய்ப்பான்? தள்ளு தள்ளி செஞ்சு அந்த தோசை எடுத்துப்போம். இதே மாதிரி தோசை உங்க வீட்டுல ஊத்துறதுக்குன்னா என்ன ஆர்டர் பண்ணுங்க, நான் வந்து ஊத்தி தரேன். பா இவனை கூப்பிடுறாங்க, நான் முட்டை தோசை ஊத்திக்கிறேன். தள்ளு. அடுத்தது உனக்கு அதான் முட்டை தோசை தான் ஊத்த போறேன். நான் ஊத்திக்கிறேன், நீ தள்ளி. தோசையில எண்ணெய் ஊத்தி பாத்திருக்கேன், எச்சி துப்பி பாத்திருக்கியா? எச்சி துப்புல தோசை தான். ஊத்துலியேடா என்ன ரொம்ப ஊத்தி தின்னாதடா. ஏன்டா நல்லாவே இருக்காதுடா. தோசையே டேஸ்ட்டுக்கு தான்டா சாப்பிடுறது. அப்ப எதுவுமே நீங்க ஹெல்த்துக்கு தின்றது இல்ல. என்ன ஊத்துறோம் அப்பதான் தோசை நல்லா இருக்கும். இதனாலதான் நீ 2 நாளைக்கு கூட என்ன பாக்கிட்டு வாங்குறியா? அடி பாவி. தானே அடக்க உடக்கமா இருப்பேன்னு நினைக்காத. அடுப்புல உட்காந்து சமைக்கவும் பண்ணுவேன், புரியுதா? நான் வேணா என் மருமகளுக்கு காட்டுறேன் ஃபியூச்சர்ல. இது மாதிரி என் புருஷன் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், அந்த மாதிரி என் பையன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு எதிர்பார்க்காத. நல்லா யோசிச்சு பாரு, நாமளே லவ் மேரேஜ் இந்த காலத்துல லவ் பண்ணிருக்கோம். இன்னும் 20 வருஷம் கழிச்சு அவனா லவ் பண்ணுவாங்கிற லவ்வே முதல்ல இருக்காது. எல்லாம் லிவிங்லாம் வாழ்ந்துட்டு இருப்பானோ, அவ்வளவுதான். என் புள்ள அப்படிலாம் பண்ண மாட்டான். என் புள்ள நான் இப்படிதான் எங்க அம்மாவும் சொன்னாங்க, என் புள்ள லவ் எல்லாம் பண்ண மாட்டான்னு. இப்படிதான் உங்க அப்பாவும் சொன்னாரு, என் பொண்ணு லவ் எல்லாம் பண்ண மாட்டான்னு. அவன் வந்து மனுஷனுக்கு தோசை சொல்றா, மிருகத்துக்கு தோசை சொல்றான். 3 கரண்டி மாவு தோசை யாரும் சாப்பிடுவாங்களா? மிருகம்தான், எரும மாடு உனக்கு தான். நான் சாப்பிடலையே, அது நான் சாப்பிடலையே. நான் எனக்கு போட்ட முட்டை தோசை தான் நான் சாப்பிடுறேன். ஏய் என்னடா அது தோசை பக்கத்துல ஏதோ வச்சிருக்க? ஆஃப் பாயில். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி பல காலமா யாருமே சாப்பிடுறது. 100% பாயில் பண்ணி தான் எக் சாப்பிடணும், பறவை காய்ச்சல் வருதுன்னு டாக்டர் சொல்றாங்க. அப்ப எத்தனை தடவை சொல்றேன், அதே தப்ப மறுபடியும் பண்ற. எதுக்கு இப்ப ஆஃப் பாயில் போட்டு வந்த? என்ன ஏன் கேட்கல? உன்னை ஏன் நான் கேட்கணும்? முந்தா நேத்து தானே நான் சொன்னேனா இல்லையா? ஆஃப் பாயிலோட அந்த அருமெல்லாம் உனக்கு தெரியாது. ஆஃப் பாயில் அதான் சொல்றேன், ஆஃப் பாயில் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் ஆஃப் பாயிலோட டேஸ்ட் என்னன்னு. உனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு வந்து அவிச்ச முட்டை பிடிக்காது, அல்லது ஆம்லேட்ல வெங்காயம் போட்டா பிடிக்காது. முட்டை அப்படி போட்டு அப்படி பெரட்டி இப்படி கொடுப்பேன். அது பேரு, அதுக்கு பேரே கிடையாது. சொல்றது கிடையாது, அது போல பேரே கிடையாது. ஆஃப் பாயில் சாப்பிடும் போதெல்லாம் தயவு செஞ்சு என்ன டென்ஷன் பண்ணாத. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. என்ன பத்தி நீ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு எப்படி முட்டை பிடிக்கும், எப்படி முட்டை பிடிக்காது நீ இவ்வளவு சொல்றியா? ஓ மை காட், நிறைய சொல்லுவேன். அதெல்லாம் சொன்னா பாத்துக்க. நான் சொல்லிட்டா உனக்கு பீட்ரூட் குழம்பு பிடிக்காது, அப்புறம் அவ்வளவுதான். இவ்வளவுதான் நீ 5 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டது. எனக்கு பீட்ரூட் குழம்பு பிடிக்காதுங்க. அது நான் இன்னைக்கு செஞ்சேன். இல்ல உனக்கு அவ்வளவுதான் தெரியும், புரியுதா? அப்படிலாம் கிடையாது, எனக்கு நிறைய தெரியும். ஏன்னா வேற பிடிக்காதனால நான் சாப்பிடுறேன். ஏன்னா நீ செஞ்சு கொடுத்துட்ட அப்படிங்கிறதே நான் சாப்பிடுறேன். ஆனா நீ ஆஃப் பாயில் சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேன். ஆஃப் பாயில் சாப்பிடுறது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா? அது லாஸ்ட்ல காட்டுறேன் எப்படி சாப்பிடணும்னு. ரொம்ப அரிக்கிறான். அது நீ குளிக்கல ஒரு 4 நாளா அப்படிதான் இருக்கும். உங்க அம்மா பண்றதுல நீ என்ன சொல்லாத, புரியுதா? உங்க அம்மா வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாங்க, அது வந்து என்ன சொல்லாத. சரி, இந்த ட்ரெஸ் எத்தனை நாளா போட்டிருக்க?
புதுசா வாங்கின ட்ரெஸ் புதுசா நேத்து வெளிய போகும்போது போட்டேன், மறுபடியும் அதை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு போட்டிருக்கேன். புதுசா வாங்கின ட்ரெஸ் ஓகே போடலாம். இங்க வேற. ஒரு வாரமா போட்டிருக்கேன் ட்ரெஸ். போய் தோச்சு போட்ட முந்தானே நீ தானே தோச்சு போட்ட. வாய்ப்பே இல்ல. புதுசா வாங்கின ட்ரெஸ்னு சொல்லிட்டு போய் பேசுறேன், நான் வரவே மாட்டேன். ஒரு வாரமா அந்த ஒரே ட்ரெஸ் போட்டு வெளில வரிய. வெளில போறவன் என்ன நினைப்பான், ஏதோ கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு யூனிஃபார்ம். சத்தியம் பண்ணு. யூனிஃபார்ம் ஒரு வாரமா நான் துவைக்காம அப்ப நீ போட்டுருக்கேன். சத்தியம் பண்ணு. கிச்சன்ல உட்காந்து யாரா அவன்? ஆமால தெரியாதுல்ல. சரி தெரிஞ்சுக்குங்க. மேல பார்த்து துப்பிக்கோ, அப்படியே உன் மூஞ்சிலே வந்து பெச்சு உங்களுக்கு பச்சக்கல. மேல பாக்குறதுக்கு காத்து மேல, காத்து கீழே. என் தோசையில துப்புனல்ல. லாஸ்ட்ல வந்துட்டு இந்த ஜிம் தோசையை வந்து நான் சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. தின்னு தின்னு டேஸ்டா. அதாவது உனக்கு தெரியல இந்த ஜிம் தோசையோட அருமை. 3 கரண்டி மாவுல தோசை ஊத்தி சாப்பிடுறதுங்கிறது சாப்பிட்டாதான் தெரியும். என்ன அந்த சாம்பார் கொஞ்சம் மொக்கையா இருக்குது, புரியுதா? சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கலா இல்லத கலை கலை ஆர்ட் ஆர்ட். நான் கலா மாஸ்டர் நினைச்சிட்டேன். ஐயோ இந்த மொக்க காமெடி கலைஞர் டிவி. என்னது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆர்டிபிஷியலா சில விஷயம் என்ன பண்ண செருப்பால அடிப்பேன், புரியுதா? தொடப்பு கடையில நான் அடிப்பேன். என்ன சொல்லு? கேமரா முன்னாடி பண்றீங்க பாரு, இதை வந்து அப்படியே எடுத்து அப்படி வாயில போடுறவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களாம். சரி, நம்ம அந்த அளவுக்குலாம் இல்ல. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஆஃப் ஆயில் போய் என்ன பண்ணுவேன்னா அந்த ஓரமா இருக்கு பாரு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படி புட்டுருவேன். இதெல்லாம் எல்லாரும் தருவாங்க. இது எனக்கு பிடிக்காது ஆஃப் பாயில்லாம். இந்த ஓரமா இருக்காது பிஸ்டன் வச்சுக்க. ஆஃப் பாயில் வந்து சின்னதாயிடுமா. இவர் பெரிய A1 படத்தோட சந்தானம் அப்படியே அந்த ஆஃப் பாயிலுக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படி எடுத்து வாயில போடுவார். அந்த மாதிரி அதுதான் அந்த அவன் அதை பார்த்திருக்கியா, அவன் அப்படியே எடுத்து வாயில போடுவான். நம்ம அப்படி பண்ண மாட்டான். இங்க பாரு எடுத்து. ஐயோ எனக்கு உடம்புல கூசுது அந்த ஆஃப் பாயில பார்த்தா. ஆண்டவா, இவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் ஆண்டவரே. ஆஃப் பாயில் சாப்பிடலாம் பண்ண கெட்ட புத்தியா? இந்த ஃபுட்டு இங்கே பாத்தியா, பால் திரிஞ்சிச்சின்னு சொன்னல. ஆமா, அதுல பால்கோவா செஞ்சுட்டேன். அதாவது இத உதைச்சா என்ன, நாளைக்கு டீ போறதுக்கு பால் நான் போய் காலங்காத்தால வாங்கிட்டு இல்லடா, சாயந்தரம் சூடு பண்ண மறந்துட்டேன். அதுதான் சொல்றேன், பாலை வீணாக்கி திரிய வச்ச பால்ல இப்ப என்ன பண்ணுதான் சமாளிக்கிறதுக்கு பால்கோவா பண்ணிருச்சான். இங்க பாருங்க, இது ப்ரோபயோட்டிக். பால் திரிஞ்சா ப்ரோபயோட்டிக் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாலா குடிக்கிறத விட ப்ரோபயோட்டிக்க சாப்பிடுறது ரொம்ப நல்லது. திரிச்சு சாப்பிடுறேன். எப்படி? அதாவது சூடா இருக்கு கையில, ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கோ, இல்லைன்னா வச்சனா நசுங்கிடும். ஒண்ணு இல்ல. அதாவது இந்த இந்த புது ட்ரெஸ் ஒரு வாரமா போட்டவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க.